வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா எல்எஸ்சியின் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் மூலியமா 40,000 வரைக்கும் வருஷம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேல் போக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க இதை பற்றி நம்ம மெயின் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். நான் மெயின் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி எந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி ஓப்பன் ஆகும் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தை பின்தொடர்பை சேர்ந்த மாணவர்களை ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது மூலியமா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது ஊக்குவிக்கிறது அந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் 2 டைப் இருக்குது. ஒன்று ஜென்ரல் ஸ்காலர்ஷிப், செகண்ட் ஒன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஆர் ஸ்கேல் சைல்டு. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் அவங்க 12th முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். வித் 60% மார்க் இருக்கணும், இல்லைன்னா அது ஈக்குவலண்டா ஜிஜிபி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அகாடமிக் இயர் 2021-22 அல்லது 2022-23 அல்லது 2023-24 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, ஃபேமிலி இன்கம் அல்லது பேரண்ட்ஸோட ஃபேமிலி இன்கம் நாட் எக்ஸீடிங் 250,000 ரூபாய்க்கு மேல போகலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா அதுலயும் 60% மார்க் கவர் பண்ணிக்கணும், அல்லது ஈக்குவலா ஜிஜிபியா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் அகாடமிக் இயர் 2021-22, 22-23, 23-24 10th முடிச்சிருந்து 60% மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கும் சேம் எலிஜிபிலிட்டி தான். என்னன்னா பேரண்ட்ஸோட இன்கம் 2,50,000 மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் ஸ்காலர்ஷிப் பத்தி போகலாம். ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு. இது 2 வருஷத்துக்கு மட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இது ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ். அதே மாதிரி தான் இதுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், சேம் 60% மார்க் இருக்கணும், ஃபேமிலி இன்கம் 2,50,000 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டூரியேஷன். ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் நீங்க கோர்ஸ் முடிக்க வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் சைல்டு 2 இயர்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் உதவித்தொகை எவ்வளவு தராங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் 40,000 ரூபாய் யாராவது கிடைக்குன்னா, எம்பிபிஎஸ், பிஏ, எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிடிஎஸ் நீங்க படிக்கிறதுக்கெல்லாம் 40,000 ரூபாய் கிடைக்கும். அது 2 இன்ஸ்டால்மெண்ட் தருவாங்க. 20,000 ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்ட் தருவாங்க. அதே பிஇ, பிடெக், பி ஆர்கிடெக்சர் படித்தா அவங்களுக்கு 30,000 கிடைக்கும். சேம் 2 இன்ஸ்டால்மெண்ட் தருவாங்க. 20,000 ரூபாய் யாராருக்கு கிடைக்குன்னா, டிப்ளமோ, ஐடி மற்ற கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு 20,000 கிடைக்கும். அதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல 10,000 2 இன்ஸ்டால்மெண்ட் தருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் சைல்டு பார்க்கலாம். இதுக்கு ஸ்காலர்ஷிப் 15,000 ரூபாய் தருவாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவாங்க. 7,500 7,500 தருவாங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்படி போடுவாங்கன்னா, நெஃப்ட் மூலியமா உங்க அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் சொல்லிக்கிறாங்க. ஒன்லி யூஜிக்கு மட்டும் தான், பிஜிக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய மார்க் 60% மேல இருக்கணும், அது இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ஜிஜிபி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு 2,50,000 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலருக்குலாம் இது ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்குன்னா, விதவைகள், சிங்கிள் மதர், அன்மேரிட் உமனுக்குலாம் ஃபேமிலி இன்கம் 4 லட்சம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, மெரிட் பேஸ் பண்ணி தான் இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லேட்டரி எண்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு டேரக்டா செகண்ட் இயர் சேராங்களா இன்ஜினியரிங், அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்களா, அவங்களாம் இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஎஸ், ஐசிடபிள்யூ எல்லாம் படிக்கிறாங்கல்ல, செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் நாட் எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. வேற என்னன்னா ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அவங்க ஸ்கீமுக்கு குவாலிஃபை ஆக மாட்டான்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கீம்ல நீங்க 55 மார்க் எடுத்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கீமுக்கு நாட் எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸுக்கு அவங்க 50% மார்க் ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஸ்கோர் பண்ணு சொல்லிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்னும் ஒரு டெர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்காங்க. இதுதான் நான் சொன்னதுதான் முக்கியமானது. இது இன்னும் ஒரு சில விட்டு தான் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னா, LIC.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 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 LIC.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்புறம் உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட்னா அந்த எல்ஐசி வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம் அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக. ஓகே நம்பளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.